நிறைய பேர் பட்ஜெட்ல TWS வாங்கி யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக 1000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான TWS என்னென்ன அததான் இந்த வீடியோக்குள்ள டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 1500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் TWS என்னென்ன அப்படினு சொல்லி வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல தான் நிறைய பேர் 1000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடியதும் போடுங்க அப்படினு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். பெரும்பாலும் இங்க விற்கக்கூடிய TWS எல்லாமே பாத்தீங்க அப்படினா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்க சேல் பண்றாங்க. இல்ல ஸ்பேர் பார்ட்ஸா இம்போர்ட் பண்ணி இங்க அசெம்பிள் பண்ணி சேல் பண்றாங்க. சோ இந்தியால பொதுவா manufacture பண்றதே கிடையாது. இதனால நம்ம வாங்கக்கூடிய TWS ல பாத்தீங்க அப்படினா ஒரு 10 ல இருந்து 20% அந்த வாரண்டி பீரியட் குள்ளேயே டேமேஜ் ஆயிடுது. இந்த மாதிரியான இஷ்யூ நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தது அப்படினா அந்த வாரண்டிலாம் நீங்க கிளைம் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அதுல என்ன மாதிரியான இஷ்யூலாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறத டீடைலா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது Boult Audio W20. இதுல மியூசிக்காக 13mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மென்ட்ல ஒரு பெஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்குது. அந்த ஹை மிட் லோ இதெல்லாமே நல்லா கிளியரா பிரிச்சு கொடுக்கும். பேஸ்மே ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல அந்த வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா கேட்க முடியும். கால் குவாலிட்டி அப்படினு பார்த்தா ENC இருக்கு அதெல்லாம் இருக்குது அப்படினு பயங்கரமா சொல்லுவாங்க. இருந்தாலுமே அது டீசென்ட்டா தான் இருக்கும். இந்த கனெக்டிவிட்டி இதெல்லாமே நல்லா இருக்கும். டச் கண்ட்ரோலும் இதுல நல்லா இருக்கும். கேமர்ஸ்க்காக அந்த லோ லேட்டன்சி 45 மில்லிசெகண்ட் இதெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்லுவாங்க. இருந்தாலுமே டிலே இருக்க தான் செய்யும். இதுல IPX5 ரேட்டிங் இருக்கு. குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டா 2 மணி நேரம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ப்ளேபேக் டைம் அப்படினு பார்த்தா 35 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. எல்லாமே நல்லா கொடுத்திருந்தாலுமே இதோட ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. உங்களுக்கு ஒரு பெஸ்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படினா இத செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் அப்படினு பார்த்தா 800 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அடுத்து pTronோட பேஸ் பட்ஸ் டியோ இன் இயர். நம்ம பார்க்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கிறது இந்த TWS தான். இதுலயுமே மியூசிக்காக 13mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. அந்த சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாமே நல்லா இருக்கும். கேட்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் பேஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பெரிய அளவுல நீங்க பேஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படினா இத கன்சிடர் பண்ண வேண்டாம். மத்தபடி நார்மலான யூசருக்கு இது ஓகேவா இருக்கும். இதோட ஃபிட்டிங்மே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டச் கண்ட்ரோலும் நல்லா தான் வர்க் பண்ணும். கால் குவாலிட்டி ஓரளவு மேனேஜ் பண்ற அளவு தான் இருக்கும். அதனால பெருசா எதிர்பார்க்காதீங்க. கனெக்டிவிட்டிக்காக இங்க Bluetooth வெர்ஷன் 5.1 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் டிலே கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தபடி IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ப்ளேபேக் டைம் அப்படினு பார்த்தா 32 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பேட்டரியோட லைஃப்மே நல்லா தான் இருக்குது. இது லான்ச் பண்ணும்போது 800 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ 600 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல TWS வேணும்னா இத கன்சிடர் பண்ணலாம். அடுத்து Fastrackோட F-Pods FX100. இதுலமே மியூசிக்காக 13mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பேஸ்மே பெஸ்டா இருக்கும். பட் ஒரு 80% வால்யூம்ல கேட்டிங்கனா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஃபுல் வால்யூம்ல கேட்டிங்கனா ரொம்ப ஓவர்லோடா ஃபீல் பண்ணுவீங்க. மத்தபடி கால்காக இதுல குவாட் மைக் ENC சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்திருக்கோம்னு சொல்லுவாங்க. பட் கால் குவாலிட்டி ஓரளவு பெட்டரா தான் இருக்கும். நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கிளியரா கேட்டுக்க முடியும். சோ காலுக்காக நீங்க பிக் பண்றீங்க அப்படினா இத செக் பண்ணி பாருங்க. இதுல Bluetooth வெர்ஷன் 5.3 இருக்குது. கனெக்டிவிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருக்குது. அல்ட்ரா லோ லேட்டன்சி சப்போர்ட்லாம் கொடுத்திருக்கோம் அப்படினு பிராண்ட் கிளைம் பண்ணாலுமே இதுலமே லைட்டா டிலே இருக்கதா செய்யும். IPX4 ரேட்டிங் இதுக்கு கொடுத்திருக்காங்க. இதோட ப்ளேபேக் டைம் அப்படினு பார்த்தா 50 ஹவர்ஸ் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் இதுல நல்லா தான் இருக்கும். இது லான்ச் பண்ணும்போது 900 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணி அப்புறம் 800 வரைக்கும் ஆஃபர்ல சேல் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படினா 900ல தான் இருக்குது. ஒருவேளை நீங்க 800க்கே வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்குங்க. பெஸ்டா தான் இருக்கும். அடுத்து போட்டோட AirDops 121 Pro. இதுல மியூசிக்காக 10mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். பேஸ்மே இதுல பெஸ்டா இருக்கும். அந்த ஹை மிட் லோ இதெல்லாமே நல்லா பிரிச்சு கொடுக்கும். பேஸ் லவர்ஸ் இத கன்சிடர் பண்ணலாம். ஆனாலுமே ஃபுல் வால்யூம்ல கேட்டிங்க அப்படினா கொஞ்சம் ஓவர்லோடா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. கால் குவாலிட்டின்னு பார்த்தா ஓரளவு மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். இதுல குவாட் மைக் அவங்களோட ENX டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பெரிய அளவுல கால் குவாலிட்டி இதுல எதிர்பார்க்காதீங்க. மத்தபடி டச் ரெஸ்பான்ஸ் கனெக்டிவிட்டி இதெல்லாமே நல்லா இருக்கும். கனெக்டிவிட்டிக்காக இங்க Bluetooth வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. IPX4 ரேட்டிங்கும் இதுல இருக்குது. இதோட பேட்டரி பேக்கப் அப்படினு பார்த்தா 40 ஹவர்ஸ் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இது லான்ச் பண்ணும்போது பார்த்தா 1000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ 900 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ Boultல இருந்து ஒரு நல்ல TWS இந்த செக்மென்ட்ல வேணும்னா இத செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த TWS ஓட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படினா அத கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது நாய்ஸோட லேட்டஸ்டா லான்ச் பண்ண VS102. இதுலமே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 11mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எல்லாம் கேட்கிறதுக்கு நல்லா இருக்கும். பேஸ்மே ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். பட் ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்காது. கால் குவாலிட்டி ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். அவங்க என்ன பேசுறாங்க நம்ம என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கிளியரா கேட்க முடியும். பட் அந்த வால்யூம் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கும். கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.1 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி ஓரளவு ஓகேவா இருக்கும். டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கும். இதுலமே IP ரேட்டிங் IPX5 கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படினு பார்த்தா நம்ம பார்த்ததுல ஒரு பெஸ்ட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் கொடுக்கும். இதுல ப்ளேபேக் டைம் அப்படினு பார்த்தா 50 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஒரு பெஸ்டான பேட்டரி பேக்கப் இதுல இருக்குது. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 1200
ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் ஆஃபர்ல 900 ரூபாய் வரைக்கும் கூட சேல் பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தா இது 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்குது. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நாய்ஸ்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சா இத செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த TWS தவிர்த்தோம் நீங்க ஏதாவது இதே பிரைஸ் செக்மெண்ட்ல வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது பெஸ்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன TWS, அதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர்த்துமே வேற என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் டீடைலா வீடியோ பண்ண முயற்சி பண்றேன்.